ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ஒரு செம்மையான ஐடி ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஐடி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூவோட புக் வேல்யூ 11 மடங்காக அழகாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வாங்கி லாங் டேர்ம் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறது எனக்கான புரிதல். இது என்ன ஸ்டாக்கு என்ன ஏதுங்கிற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிகிட்ருக்கமே நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10 to 15K மேஜிக். ஒரு 10,000 அல்லது 15,000 உபரியாக தேவையெல்லாம் பணம் வீட்டில் தூங்கிட்டு இருக்கு. இதை வச்சுட்டு எதாவது செய்ய முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800 1000 1500 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 15Kனா, இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்ததுன்னா இதை வச்சுட்டே நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ அசைஸ் 10 to 15K. அதாவது இதுவே போதுமானது, இதுக்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை அப்படிங்கிறது இங்கே உள்ள சேஃபஸ்ட் டிசைனு. அதே போல் இது நல்லா இருக்கே அப்படின்னு கூடுதலாக பணத்தை போட்டு சொதப்பக்கூடாது அப்படிங்கிறது இங்கே உள்ள கண்டிப்பான ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ மூணாவது என்னென்னு பார்த்தா, எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தட் சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை ஸ்கேல்பிங் மாதிரி இருக்கலாம். அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். அடுத்ததாக யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க. அதுலேயும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், நல்லா இருக்கு, எங்களுக்கு ஒரு ஸ்டெப் மேலே வேணும் அப்படின்ட்டு ரீசெண்டாக நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் விஐபி அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேரில் வந்து பெரிய அளவில் பண்ணோம் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் பெரிய கேபிட்டல், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். இதில் ரொம்ப பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா இது வந்து ஒரு வருட காலம் ரொம்ப நீண்ட நிதானமான ப்ராசஸ். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவில் டெய்லி ட்ரேடிங் இருக்காது, சந்தர்ப்பம் வரும்போது மட்டும்தான் அந்த ட்ரேடிங் இருக்கும். வேறு சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங், பிடிஎஸ்டி, ஃபியூ டேஸ் ஹோல்டிங், அவ்வளோதான். இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 per month. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணாமல் என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட்டு நல்ல வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சவொடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறீங்க, அல்ல நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்ல ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம்ஸும் உங்களுக்கு ஒத்து வராமல் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் யோசிச்சு டிசைன் பண்ணுறது தான் இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபா வரைக்கும் உள்ள விலைகளை வாங்கி அப்படியே ஹோல்டு பண்ணிக்க வேண்டியது தான். இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னி அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 15,555 per month. ஸோ இப்போ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த என்ன ஸ்டாக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஐடி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டெரா சாஃப்ட்வேர் லிமிடெட், TERA, டெரா சாஃப்ட்வேர் லிமிடெட். இது வந்து ஒரு மீடியா கார் லெவலில் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனி. இந்த பெரிய இன்ஃபோசிஸ் மாதிரி, டிசிஎஸ் மாதிரி கிடையாது, ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனி. இந்த மாதிரி தான் சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனி. ஒரு காலத்தில் இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் இருந்தது. அந்த சமயத்தில் நான் வெறும் 19 ரூபாய்க்கு வாங்கினேன். அது வந்து 1000 ரூபாய் தாண்டி போச்சு. அந்த மாதிரி இது போகாமல் நான் அறுதிட்டு சொல்ல முடியாது. இந்த கம்பெனியை பற்றி பார்க்கும்போது என்னென்னு தெரியுதா, இவங்களுடைய Q4 வந்து ஒரு சைக்கிளிக் ட்ரிகரை க்ரியேட் பண்ணுது. சைக்கிளிக் ட்ரிகர்னால் ஒரு லெவலுக்கு போயிட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் அந்த லெவலை வந்து ரீச் பண்ணும், அந்த மாதிரி சைக்கிளிக் ட்ரிகர் க்ரியேட் பண்ணுது. அண்ட் இவங்களுடைய ப்ளஸ் என்னென்னா, இந்த
ப்ரொக்யூர்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொக்யூர்மெண்ட் எஃபெக்ட்னா இந்த கம்பெனி வந்து எப்படி வந்து அந்த இதை வந்து கரெக்டாக வந்து செஞ்சு அந்த ப்ராஜெக்டை எக்கனாமிக் எப்படி பண்ணுறாங்கன்றது வந்து ரிவ்யூஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்குன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இது வந்து டைரக்ட் டேட்டா எதுவும் ப்ரூஃப் கிடையாது. அண்ட் தென் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கும்போது இயர் டு இயர் பார்க்கும்போது இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 144.77% வந்து ஜம்ப் ஆகிருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் இந்த ஸ்டாக் பற்றி எடுத்து பேசுகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய பேட் எவ்வளோன்னு பார்த்தா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா 7.2 crores. போன வருஷம் பார்த்தோம்னா 2.5 crores. என்ன சார் சொல்கிறீங்க, ஒரு கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனிங்கிறீங்க, ஆனால் ப்ராஃபிட் பார்த்தா வெறும் 7.2 crores தானே வருது. சாதாரண லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய லோக்கல் கம்ப்யூட்டர் சென்டர், லோக்கல் டிடிபி சென்டர், இல்லை லோக்கல் எனி மெஷினரிஸ் வச்சுருக்கக்கூடிய லேத்து பட்டறை அந்த மாதிரி உள்ளவங்க கூட இந்த மாதிரி க்ரோஸில் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் வந்து 7.2 crores இருக்குது. போன வருஷம் 2.5 crores இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆமாம் அப்படி தான் இருக்குது. இந்த கம்பெனி வந்து ரொம்ப 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 சின்ன கம்பெனி. சின்ன கம்பெனிகள் வந்து ஒன்று தானாகவே பெருசாக வளர்ந்து பெருசாகிடும். அப்படி இல்லைன்னா ஏதாவது பெரிய கம்பெனி இந்த கம்பெனி சாப்பிட்டுட்டு அப்படியே அக்விசேஷன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வளர்ந்துருங்கிறது தான் கடந்த கால அனுபவம். அப்படி தான் நிறைய கம்பெனிஸ் நான் பார்த்துட்டே வந்துட்டுருக்கேன். சரி, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா, வேறஸ் புக் வேல்யூ வந்து 117 ரூபாய். அதனால தான் இந்த வீடியோவில் இந்த ஸ்டாக் பற்றி எடுத்து பேசினது ரெண்டாவது ரீசன். ஸோ புக் வேல்யூவோட ஃபேஸ் வேல்யூ 11 மடங்கு அதிகமாக 11.7% டைம்ஸ் மடங்கு அதிகமாக இருக்குது. அண்ட் இவங்களுடைய டிவிடெண்ட் ஏன்னு பார்த்து சின்ன கம்பெனி இருந்தால் கூட 0.23% டிவிடெண்ட் கொடுத்து வந்திருக்காங்க. அப்போ ரொம்ப நாணயஸ்தங்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் ROCE ROI அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா ROCE வந்து 24.4%. சின்ன கம்பெனிக்கு இந்த ROCE வந்து ரொம்ப முக்கியம், நல்லாவே இருக்குது. அண்ட் ROI பார்த்தோம்னா 18.5, அதுவும் நல்லா இருக்குது. அப்போ இந்த கம்பெனி வந்து ஃபர்தராக பார்க்கும்போது மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா 527 crores. இங்கே தான் வந்து பெரிய மைனஸ் இருக்குது. ஸோ 527 crores மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஆனால் ஏன்பா பேட் மட்டும் 7.2 crores இருக்குது அப்படின்னு கேட்டால் இதுக்கு பதில் கிடையாது. அந்த கம்பெனி CEO தான் பார்த்து நம்ம கேட்கணும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம அந்த இதுக்கு போகல. கரண்ட் ப்ரைஸ் வந்து 421 அப்படின்ற லெவல் போயிட்டுருக்கு. இந்த கம்பெனியோட ப்ரைஸஸ் இயர் லோ வந்து 257, அப்படியே அதிலிருந்து அப்படி வந்திருக்கு. 599 வந்து இயர் ஹையாக இருக்குது. இப்போ 421 இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஒன் கேன் கன்சிடர் இந்த ஸ்டாக்கை வேடிக்கை பார்த்து சரியான மொமெண்டம் கொடுக்கும்போது நான் அடிக்கடி சொல்கிறேன், ரைட் என்ட்ரி ரைட் எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்தாலும் லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக்கை தொடவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். எனக்காக இந்த ஸ்டாக் வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, எந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி பேசினாலும் அது எதுவுமே என் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. இது எல்லாமே ஒரு பர்சனல் அனாலிசிஸ், அகாடமிக் லேர்னிங் பர்பஸ்க்காக சேனலில் போடுறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் VIP, பில் ஸ்ட்ரீட் கேசினோ, சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த மொபைல் ஆப்பில் அக்கௌண்ட் ஃப்ரீ ஆரம்பிச்சுக்கலாம். இதிலே கோடிங் இல்லாமல் ஆல்கோ ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வேணும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமேட்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் நான் எழுதி 56 இபுக்ஸ் வந்து 50% டிஸ்கவுண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த புக்கெல்லாம் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் புக்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதன் பிறகு ஒரு ஆன்லைன் கிளாஸு ட்ரேடிங் சைக்காலஜி யாரெல்லாம் லாஸ் பண்ணுறாங்களோ அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கான கிளாஸு டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்குது. அதுக்கான டீட்டெயில் வேணும், ஹாய் கிளாஸ்னு டெக்ஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப் அனுப்புங்க. அதே போல் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங், ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங், எக்ஸ்பைரி ஆப்ஷன் ட்ரேடிங், ஜாக்பாட் ஆப்ஷன் ட்ரேடிங் அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கரஸ்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. லெசன்ஸ் இமெயிலில் தமிழில் வரவங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.